Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அதிவேக வளர்ச்சி தரும் சந்திரன். இந்த தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் இருவேறு பிரிவுகள், ஒன்று லக்னம், இன்னொன்று ராசி. லக்னத்தின் அடிப்படையிலே ஒருவருடைய கர்மா, பூர்வ புண்ணியம், புத்திரபாக்கியம், ஆயுள் பலம் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் ராசியும் அதற்கு சற்றும் சளைத்ததல்ல. லக்னம் சூரியனை அடிப்படையாக கொண்டு நமக்கு கணிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு நம்ம பிறக்கிற நேரத்தில் சூரிய ஒளி இந்த பூமியின் மேலே எந்த இலக்கில் விழுந்து கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தின் வாயிலாக பூமிக்கு அந்த ஒளி வந்து சேர்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் கணிக்கப்படுறது லக்னம். இப்போ நம்ம சித்திரை மாதத்தில் பிறந்தோம்னா காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மேஷ லக்னம் அப்படிங்கிறதுக்கான காரணம், சூரியன் அங்கேருந்து ஆரம்பிப்பார் தன்னுடைய பயணத்தை. பூமி ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு சுற்று தன்னைத்தானே சுற்றி கொள்வதனால 12 லக்னங்களும் ஒரு நாளைக்கு தோன்றி மறைந்துவிடும். ஒரு லக்னத்துக்கு தோராயமாக 2 மணி நேரம். ஸோ இது லக்னங்கிறது சூரியனுடைய இலக்கு விழும் இடம்தான். ராசிங்கிறது சந்திரன் நின்ற வீடு. அவர் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரோ அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம். இந்த வேகமான நகர்வை கொண்ட கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டுக்கு நகருவார். சந்திரன் பார்த்திங்கன்னா 2.25 நாளில் ஒரு ராசி மண்டலத்தையே கடந்துருவார். அப்படி வேகமான நகர்வு கொண்ட சந்திரன் தரக்கூடிய யோகங்களும் மிக வேகமாக இருக்கும். ஸோ மின்னல் வேகத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, அதிவேக வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சந்திரன். எப்படி இருந்தால் சந்திரன் அதிவேக வளர்ச்சியை தருவார்? முதல் பாயிண்ட், சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். அவருக்கு ஓரளவு பவர் இருக்கணும், ஒளி அளவு. வளர்பிறைங்கும் போது அமாவாசைக்கு அப்புறம் ஒரு பஞ்சமி திதிக்கு மேலேயாவது இருக்கணும். சஷ்டியிலிருந்து நல்ல பவர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு 3-4 நாளைக்குமே அவரை வளர்பிறைங்கிற கணக்கில் தான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். இது முதல்ல முக்கியம். இரண்டாவது விதி, சந்திரனுக்கு 3, 6, 10, 12 என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில், இது லக்னத்துக்கு இல்லை, சந்திரனுக்கு 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் இயற்கை சுபர்கள் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய, லக்ன சுபர்கள் இல்லை, இயற்கை சுபர்கள், இயற்கை சுபர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய குருவோ புதனோ சுக்கிரனோ, இவர்கள் மூவரும் தனித்தனியாக இருந்தாலும் சரி, சேர்ந்து இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகம் அந்த தசா புத்தி நடக்கும் காலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் வெற்றியையும் பெறும். புரிஞ்சிருச்சுங்களா? ஃபஸ்ட்டு விதி, சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். இதில் வளர்பிறை சந்திரன்கிற போது அவர் சூரியனை விட்டு விலகிய நிலையில் இருப்பதை கணக்கில் எடுத்துங்க. சூரியனிடமிருந்து 2 வீடுகள் தள்ளி இருந்தார்னா வளர்பிறை சந்திரன் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணமாக, இப்போ சூரியன் உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்தில் சூரியன் இருக்காருன்னா கடகத்தில் சந்திரன் இருந்தால் வளர்பிறை கணக்கு எடுத்துங்க. அங்கேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. கடகத்தில் இருந்தால் வளர்பிறை, சிம்மத்தில் இருந்தால் வளர்பிறை, கன்னியில் இருந்தால் வளர்பிறை, துலாத்தில் இருந்தால் வளர்பிறை, விருச்சிகத்தில் இருந்தால் பௌர்ணமி, தனுசில் இருந்தாலும் வளர்பிறை. தனுசு வீடு வரைக்கும், அதாவது சூரியனிடமிருந்து 2வது வீட்டில் தொடங்கி 8வது வீடு வரைக்கும் இருக்கிற சந்திரனை வளர்பிறை சந்திரனாக எடுத்துக்கோங்க. புரியுதா? இது உங்கள் ஜாதக அடிப்படையில். சூரியன் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சூரியன் மகரத்தில் இருந்தார்னா மீனத்தில் இருக்கிற சந்திரன்லேருந்து கணக்கில் எடுத்துக்கலாம். மீனத்தில் நீங்கள் சந்திரன் இருக்க மீன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் வளர்பிறை சந்திரனில் பிறந்திருக்கிறதா அர்த்தம். சூரியன் மகரத்தில் இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் கணக்கு எடுத்துக்கோங்க. சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு வீட்டில் இருப்பார். நீங்கள் சித்திரை மாதம் பிறந்தீங்கன்னா மேஷத்தில் இருப்பார், வைகாசி மாதம் பிறந்தீங்கன்னா ரிஷபத்தில் இருப்பார், ஆனி மாதம் பிறந்தீங்கன்னா மிதுனத்தில் இருப்பார், ஆடி மாதம் பிறந்தீங்கன்னா கடகத்தில் இருப்பார், ஆவணி மாதம் பிறந்தீர்கள்னா சிம்மத்தில் இருப்பார், புரட்டாசி மாதம் பிறந்தீங்கன்னா கன்னியில் சூரியன் இருப்பார்.
ஐப்பசி மாதம் பிறந்தீங்கன்னா துலாத்திலையும், கார்த்திகை மாதம் பிறந்தீங்கன்னா விருச்சிகத்திலையும், மார்கழி மாதம் பிறந்தீங்கன்னா தனுசுலையும், தை மாதம் பிறந்தீங்கன்னா மகரத்திலையும், மாசி மாதம் பிறந்தீங்கன்னா கும்பத்திலையும், பங்குனி மாதம் பிறந்தீங்கன்னா மீனத்திலையும் சூரியன் இருப்பார். அங்கேருந்து 2 வீடு தள்ளிவிட்ட சந்திரன் ப்ளஸ் சூரியனிடமிருந்து 8ஆம் வீடு வரைக்கும் இருக்கிற சந்திரனை வளர்பிறை சந்திரன் எடுத்துங்க. இந்த வளர்பிறை சந்திரனுக்கு 3, 6, 10, 11 என்கின்ற உபஜயஸ்தானத்தில் இயற்கை சுபர்களான புதன், குரு மற்றும் சுக்கிரன், இவங்க 3 பேரும் தனித்தனியாகவும் இருக்கலாம், ஒன்றாவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அந்த தசைகள் நடப்புக்கு வரும் காலத்தில் மின்னல் வேகத்தில் வளர்ச்சி அடையும். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கன்னி ராசிக்காரர், கன்னியில் சந்திரன் இருக்கார், சூரியனும் புதனும் மிதுனத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இது வளர்பிறை சந்திரன் கணக்கு. ராசி கன்னி, சூரியனும் புதனும் மிதுனத்தில் இருக்காங்க. இப்போ இதில் வந்து இயற்கை சுபரில் ஒருத்தரான புதன் வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார் கடகத்தில். ஸோ 2 சுபர்கள் வந்துட்டாங்க, 2 சுபர்கள் இங்கே வந்து விட்டார்கள். புரிஞ்சிடுச்சுங்களா? இதில் குரு பகவானும் ஜாதகத்துக்கு 3ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கார். அதாவது ராசிக்கு 3ல் கன்னி ராசி, சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துல, ராசிக்கு 10ஆம் இடத்துல, சுக்கிரன் 11ஆம் இடத்துல, இன்னொரு இயற்கை சுபரான குரு 3ஆம் இடத்துல. இப்போ நான் சொன்ன விதிகள் எல்லாம் வந்துருச்சா? வளர்பிறை சந்திரன், அவருக்கு 3ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் புதன், 11ஆம் இடத்துல சுக்கிரன். ஸோ 3 விதிகளும் பொருந்தி வந்துருச்சு. இந்த அமைப்பு இருந்தால் இதில் குரு திசையோ புதன் திசையோ சுக்கிர திசையோ இந்த ஜாதகத்திற்கு நடப்புக்கு வரும் பட்சத்தில் மிக பெரும் வளர்ச்சி, வெற்றி இருக்கும். சரி, கன்னிராசியில் பிறந்திருக்காரு, சித்திரை நட்சத்திரம்னு வச்சுக்குவோம். செவ்வாய் மகாதிசையில் சின்ன வயசில் ஒரு 4 வருஷம் செவ்வாய் திசை, அதுக்கு அடுத்தது ராகு திசை ஒரு 18 வருஷம். அப்போ 22 வயசில் குரு வருவார். இங்கே கன்னிராசிக்கு குரு ஆகாதவர், பாதகாதிபதி அப்படி இப்படின்னாலும் குரு திசையில் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சிருப்பார். அதுதான் இந்த ஜாதகம், இதனுடைய சூட்சுமம். புரிஞ்சிச்சுங்களா? அதே மாதிரி புதன் திசையோ சுக்கிர திசையோ நடக்கும்போது அந்த வளர்ச்சி ஏற்படும். நான் ஒரு உதாரணத்துக்காக கன்னிராசின்னு சொன்னேன், வேறு ராசிகளிலே இதே அமைப்பு வரும். 2 விதிகள் தான். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும், இயற்கை சுவர்கள் அவருக்கு 3, 6, 10, 11 அமர்ந்திருக்கணும். இதில் 3 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல அமர்ந்தாலும் பலன் வரும், தனித்தனியாக 3 பேரும் பிரிஞ்ச நிலையில் இருந்தாலும் பலன் வரும். அவர்களோடு வேறு யார் சேர்ந்திருக்காங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. ஆனால் சந்திரன் வளர்பிறையாக இருக்க வேண்டியதும் இந்த 3 சுபர்களும் இந்த உபஜயஸ்தானங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி அமர்ந்த நிலையில் சரியான பருவத்தில் இந்த 3வரின் தசை உங்களுக்கு நடப்பிற்கு வந்தால் நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளர். வளர்ச்சிங்கிறது மின்னல் வேகத்தில் இருக்கும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பெரிய லாட்டையா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடியது தான் இந்த இணைவு. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நீங்கள் வந்து மீன ராசி, சந்திரன் வந்து மீனத்தில் இருக்கார், பூரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் குரு மகாதிசையில் பிறந்தவர். இங்கே சூரியனும் புதனும் சுக்கிரனும் குருவும் 4 பேர், சூரியன் புதன் சுக்கிரன் குரு 4 பேரும் தனுசில் இருக்காங்க 10ஆம் வீட்டில். இப்போ சந்திரன் வளர்பிறை சந்திரன் அவருக்கு 3, 6, 10, 11ங்கிற ஸ்தான அடிப்படையில் 10ஆம் வீட்டில் இந்த 3 இயற்கை சுவர்கள் இருக்காங்க. இதில் ராசி அதிபதியாக குரு பகவானும் வலுத்த நிலையில் இருக்கார். இவர் பிறந்தது குரு மகாதிசை, அது வெறும் 4 வருஷம். புதன் மகாதிசை ஒரு 19 வருஷம். 3 வருஷம் குரு திசை, 19 வருஷம் புதன் திசை, அப்படி வச்சுக்கோங்க. அப்போ 22 வருஷத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி மகாதிசை, 3 வருஷம் குரு திசை, 19 வருஷம் சனி திசை. ஸோ 22 வயசில் இவருக்கு புதன் திசை வருது. லக்னம் ராசி இதெல்லாம் கணக்கே இல்லை. மீன ராசி உபஜயஸ்தானத்தில் புதன், அவர் ஒரு இயற்கை சுபர், சந்திரன் வலுத்தவர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குரு திசையும் சனி திசையும் முடிஞ்ச புதன் திசையில் இந்த ஜாதகம், இது ஒரு உண்மை ஜாதகம் தான், இந்த ஜாதகம் சிவில் சர்வீஸ் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிச்சு. புரியுதுங்களா? மீனராசி உனக்கு புதன் திசை வருது, நீ படிக்கவே மாட்டேன்னு சொன்ன எத்தனையோ பேருக்கு மத்தியில் நான் தான் இந்த ஐடியா கொடுத்து கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள்னு அவர் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிட்டார். அந்த அமைப்பு இந்த மின்னல் வேக வளர்ச்சியை தரக்கூடிய சந்திரனால் நிகழ்ந்தது. நம்ம எப்போவுமே லக்னத்தின் அடிப்படையிலேயே எல்லா விதமான பலன்களின் சூட்சுமங்களையும் அறிந்து கொண்டாலும் ராசியும் சில நிலைகளில் மாபெரும் வெற்றியாளர்களை உருவாக்கிவிடும். அதுக்கு தான் இந்த உதாரணம்.
ஸோ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்து, வளர்பிறை சந்திரனுக்கு நான் சொன்னது இந்த சிம்பிள் லாஜிக் தான். சூரியன்லேருந்து 2 வீடு தள்ளி இருக்காரா பார்த்துக்கோங்க. கும்பத்தில் சூரியன் இருக்காரா, மேசத்தில் சந்திரன் இருந்தால் வளர்பிறை, ரிஷபத்தில் இருந்தால் வளர்பிறை, மிதுனத்தில் இருந்தால் வளர்பிறை, கடகத்தில் இருந்தால் வளர்பிறை, சிம்மத்தில் இருந்தால் பௌர்ணமி, கன்னி வீடு வரைக்கும் கணக்கு எடுத்துங்க. வளர்பிறை கணக்கு. அந்த சந்திரனுக்கு 3, 6, 10, 11 இந்த குரு, சுக்கிரன், புதன் இந்த மூவரும் ஒன்றாகவோ தனித்தனியாகவோ அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு சந்திரனின் அருளால் மின்னல் வேக வாழ்வியல் வெற்றிகள், சாதனைகள் கிடைக்கப்பெறும் அந்த சுபர்களின் தசைகள் நடப்பிற்கு வரும்போது. புரிஞ்சிச்சுங்களா? உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.